முதலாவது ஒரு கதை. குமார் ஒரு துடிப்பான இளைஞர். கேட்டரிங் டெக்னாலஜி, அதாவது சமையல்களை முடிச்சுட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கக்கூடியவன். ஒரு பெரிய செஃப் ஆகணும், உலகம் முழுக்க ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது குமாருடைய ஆசை. குமார் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்திருந்த ஒரு பையன் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு ஹோட்டல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் அங்கே கையில் காசு இல்லை. சரி, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் போய் லோன் அப்ளை பண்ணாங்க. அங்கே பேங்க் மேனேஜர் குமாரை கூப்பிட்டு உன்னுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். சார், இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே உலகம் முழுக்க குமார் ஹோட்டல் இன்டர்நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் ஹோட்டல் இருக்கும் சார், எல்லா இடமும் ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி குமார் சொன்னார். ஓ, வெரி குட் அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொன்னார். சரி போப்பா, உனக்கு லோன் சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் குமாருக்கு லோன் சேங்ஷன் ஆகவே இல்லை. ஏன் குமாருக்கு லோன் சேங்ஷன் ஆகலை? ஏன்னா குமார் இடத்துல ஒரு சரியான கோல் இல்லை, அதனால தான் சேங்ஷன் ஆகலை. குமாருடைய கோலில் இருந்த இன்னொரு பிரச்சனை, அது டைம் பவுண்டு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்ம அடக்க முடிஞ்ச ஒரு கோல் கிடையாது. ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே உலகம் முழுக்க குமார் ஹோட்டல் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம், இந்த டைமுக்குள்ளே நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் லோக்கலில் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் நான் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டைம் பவுண்டு, ஒரு காலத்துக்கு உட்பட்ட, நம்மளால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அதனுடைய வெற்றியை கணக்கிட முடிஞ்ச ஒரு கோல். ஸோ நீங்களும் கோல் செட் பண்ணும்போது உங்களுடைய கோலுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வைங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு டெட்லைன் வைங்க. அந்த டெட்லைன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற மெஷர்மெண்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அது கூட ஒத்து வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி உங்களுடைய திட்டமிடலில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளில், உங்களுடைய பிஸ்னஸில் சரியான விதத்தில் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்ததுனால நீங்கள் ஸ்மார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.